செக்ஷன் 6.7 பாருங்கள், கண்டினியூட்டி ஆஃப் தி இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இதில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக, இஃப் தி ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூவஸ் அண்ட் 1-to-1 இஸ் தி இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எஃப் இன்வர்ஸ் நெசசரிலி கண்டினியூவஸ். அதாவது எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் எக்ஸ் அண்ட் டு ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எஃப்ன்ற மேப்பிங் என்னவாக இருக்குன்னா, எஃப் இஸ் 1-to-1 அண்டு கண்டினியூவஸாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதோட இன்வர்ஸ் மேப்பிங் எஃப் இன்வர்ஸ் இஸ் மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் ஒய் இன்ட்டு கேபிட்டல் எக்ஸு. ஓகேங்களா, கேபிட்டல் ஒய் இன்ட்டு கேபிட்டல் எக்ஸு. இப்போ இந்த இன்வர்ஸ் மேப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, இது கண்டினியூவஸா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அது புரிஞ்சுங்களா, எஃப் இஸ் மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ் இன்ட்டு ஒய், எஃப்ன்றது 1-to-1 ஆண்டு கண்டினியூவஸாக இருக்குது. ஆனால் எஃப் இன்வர்ஸ் வந்து கண்டினியூவஸான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இது மேக்ஸிமம் எஃப் இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்க சான்சஸ் இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, இந்த கண்டிஷன்ஸ் வச்சு மட்டும் எஃப் இன்வர்ஸை கண்டினியூஸ்னு சொல்லிட முடியாது. இப்போ பேசிக்காக நம்ம சில ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த செக்ஷன் 5.5லாம் இப்போ ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், செக்ஷன் ஐ திங்க் 5.5K தியரம் பாருங்கள். 5.5K தியரத்தில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஹோமியோமார்ஃபிசம் டெஃபினிஷன் பாருங்கள். F is called a homeomorphism வருதுங்களா. ஓகே, ரைட். டெஃபினிஷன் பாருங்கள். இஃப் F has any one of the properties in 5.5K, இந்த 3 ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை F சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து Fஐ வந்து ஹோமியோமார்ஃபிசம் ஃப்ரம் F is a homeomorphism from capital M1 onto capital M2ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, அதில் M1க்கும் M2க்கான ரிலேஷன்ஸை ஹோமியோமார்ஃபிக்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இஃப் எ ஹோமியோமார்ஃபிசம் ஃப்ரம் M1 onto M2 எக்ஸிஸ்ட்னா we say that M1 and M2 ஆர் ஹோமியோமார்ஃபிக்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 3 கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷனை எஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா எஃப்க்கு பேர் ஹோமியோமார்ஃபிசம். ஓகே, ரைட். என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த 3 கண்டிஷன்ஸில். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எஃப் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். லெட் எஃப் பி எ ஃபங்க்ஷன். என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்? 1-to-1 ஃப்ரம் ஏ கேபிட்டல் M1 onto a metric space கேபிட்டல் M2. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் M1 onto கேபிட்டல் M2, எஃப்ன்றது 1-to-1 ஆகும் on2ஆகவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் கன்சிடரேஷன். எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் M1 into M2 1-to-1 ஃபங்க்ஷனாகவும் இருக்குது, on2ஆக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த 3 கண்டிஷன்ஸ் பாருங்கள். என்னென்ன கண்டிஷன்ஸ்ன்ட்டு, எஃப் இன்வர்ஸ் ஆர் கண்டினியூஸ். M1ல் ஜின்னு ஒரு ஓப்பன் செட் இருந்ததுன்னா அதோட இமேஜ் ஓப்பன் செட்டு. ஓகேங்களா, அதோட இமேஜ் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல் M2ன்னு சொல்கிறாங்க. M1ல் ஒரு ஓப்பன்னா அதோட இமேஜ் அது வந்து M2ல் ஓப்பனாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் M1ல் க்ளோஸ்டுனா அதோட இமேஜ் எஃப் ஆஃப் எஸ் இஸ் க்ளோஸ்டு இன் கேபிட்டல் M2. இந்த 3 கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷனை எஃப் 1-to-1 on2 சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா எஃப்க்கு பேர் ஹோமியோமார்ஃபிசம்ன்றது. புரிஞ்சதுங்களா? இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம், போய் பாருங்கள் ஹோமியோமார்ஃபிசம் வீடியோவில். ஓகே, அண்ட் எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் M1 into M2. எஃப் இஸ் கண்டினியூஸ். எஃப் வந்து கண்டினியூஸ்னா இஃப் ஒன்லி எஃப் இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோசர் செட் இஸ் க்ளோசர்னு சொல்லியிருப்பாங்க. இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோசர் செட் இஸ் க்ளோசர்னு சொல்லி படிச்சிருப்பாங்க. இந்த தியரமும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சரி. ஓகே, இப்போ போகலாம். செக்ஷன் 6.7ல் பாருங்கள். இஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் continuous and 1-to-1 is the inverse function f inverse necessarily continuous இருக்குமான்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களே ப்ரூஃப் சொல்லிட்டாங்க, இட் இஸ் நாட் ஹார்ட் டு ஷோ தட் த ஆன்சர் இஸ் நோ. வராதுன்றதை இங்கே கீழே உள்ள எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பாங்க. கீழே பாருங்கள். ஃபார் எ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கன்சிடர் எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் RD into கேபிட்டல் ஆர். ஆர்ன்றது உங்களுக்கு தெரியும், ரியல் நம்பர். ஓகேங்களா, இங்கே RDன்றது அதில் வரக்கூடிய டிஸ்கிரிட் மெட்ரிக்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கு என்ன வருதுன்னா, டி ஆஃப் எக்ஸ் கம்மா எக்ஸ் என்னவாக இருக்கும், 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர்க்கு. அதே மாதிரி மெட்ரிக் டி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் எக்ஸ் கம்மா ஒய். எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் RD into ஆர்னா இதில் ஆர்டிக்கு மட்டும் மீனிங் சொல்லிடுறேன், டெஃபினேஷன்ஸ். ஓகேங்களா, அதாவது ரியல் நம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்கிரிட் மெட்ரிக்ஸை வச்சு சொல்கிறதா இருந்தால் அதில் கூட வரக்கூடிய மெட்ரிக் என்னவாக இருக்கும்னா, டி ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். அப்புறம் இன்னொரு கேஸ்
d of x comma y 1 for all x comma y belongs to R. இந்த கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய அந்த மெட்ரிக் ஸ்பேஸு தான் ஆர்டின்ற மெட்ரிக் ஸ்பேஸு. ஓகேங்களா? அண்டு ஆர்டியில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க, ஐ திங்க் 5.4 நினைக்கிறேன். ஓகேங்களா? போய் பாருங்கள். அதில் வந்து எவ்ரி சப்செட் ஆஃப் ஆர்டி, இப்போ உதாரணத்துக்கு யூ இஸ் எ சப்செட் ஆஃப் ஆர்டினா இந்த யூ என்னவாக இருக்குன்னா ஓப்பனாக இருக்கும். யூ இஸ் ஓப்பன். எவ்ரி சப்செட் ஆஃப் ஆர்டி இஸ் ஓப்பன். ஆனால் கேபிட்டல் ஆரில் ஒரு செட்டு சப்செட்னா அது ஓப்பனாகவும் இருக்கலாம், இல்லை க்ளோஸ்டாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் ஓப்பன்னு சொல்லிட முடியாது. சரி, ஃபார் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கன்சிடர் எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் ஆர்டி இன்ட்டு ஆர் பவர் 1 டிஃபைன்டு பை, எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா அப்போ எஃப் ஆஃப் ஜி என்னவாக இருக்க போகுது, அதாவது செட்டு, இது எலமெண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தது எலமெண்ட்டு. இப்போ நான் செட்டு எடுத்துக்கிறேன். கேபிட்டல் ஆர்டியில் ஒரு சப்செட்டு ஜின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டேரெக்டாகவே சொல்லிடலாம், ஜின்றது இப்போ என்னது சப்செட் ஆஃப் ஆர்டி. ஓகே, ஜி வந்து சப்செட் ஆஃப் ஆர்டின்றப்போ எவ்ரி சப்செட் ஆஃப் ஆர்டி இஸ் ஓப்பன், தேர்ஃபோர் ஜி இஸ் ஓப்பன். இப்போ எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜின்னே வந்துருச்சு, ஏன்னா டெஃபினேஷன் படி. இப்போ ஜின்றது சப்செட் ஆஃப் ஆர். அப்போ ஹோமோமார்ஃபிசம் கான்செப்ட் படி என்னவாக இருக்கணும், அந்த ஜி இஸ் ஓப்பன் வரணும் ஆர் பவர் ஆரில். ஓகேங்களா? ஜி இஸ் எ சப்செட் ஆஃப் ஆர். இப்போ இந்த எவ்ரி சப்செட் ஆஃப் ஜி இஸ் ஓப்பனாக, இந்த ஜி வந்து ஓப்பனாக இருக்குமா? ஆனால் ஆர்டியை பொறுத்தவரை எந்த ஒரு சப்செட்டாக இருந்தாலும் என்ன தான் இருக்குது, அது ஓப்பன் தான். அப்படின்றப்ப இந்த ஜி சப்செட் ஆஃப் ஆறுன்றதில் ஜின்றது ஓப்பனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேர்ஃபோர் இன்வர்ஸ் நாட் ட்ரூன்னு சொல்லி கொஸ்டினில் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள். That is, f maps every real number onto itself. However, in the domain of f we have the discrete metric. ஆக்சுவலாக டொமைன் ஆஃப் எஃப்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டியை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆர்டியில் அது டிஸ்கிரிட் மெட்ரிக்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. while in the range f we have the absolute value metric. ஆனால் கேபிட்டல் ஆர்ன்றது அப்சல்யூட் வேல்யூன்றப்போ மாட்லஸ் போட்டு எழுதுவோம் நம்ம. ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. அதாவது மாட்லஸ் எக்ஸ் கமா ஒய். இப்போ தட் மீனிங்ஸ் இப்போ ரெண்டு நம்பர் ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆரில் இதோட டிஸ்டன்ஸ் பார்க்குறதா மாட்லஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்சல்யூட்னா அது டிஸ்டன்ஸ் வந்து மெட்ரிக்காக தான் வரப்போகுது, பாசிட்டிவில் இருக்க போகுது டிஸ்டன்ஸ் எப்பயுமே. ஓகே, நவ் எஃப் இஸ் ஆப்வியஸ்லி 1 to 1 தான். ஓகேங்களா? ஏன்னா டெஃபினிஷன்ஸ் படி என்ன டிஃபைன் பண்ணிச்சிருக்கீங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ இது ஆப்வியஸாக 1 to 1. மோர் ஓவர் எஃப் இஸ் கண்டினியூஸாக, கண்டினியூஸ் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இங்கே ஆர்டி இன்ட்டு ஆர் தானே மேப்பிங், அப்போ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், அது கண்டினியூஸ் தான். சின்ஸ் எவ்ரி ஃபங்க்ஷன் ஆன் ஆர்டி இஸ் கண்டினியூஸ். ஹவவர், கீழே பாருங்கள், ஹவவர் எஃப் இன்வர்ஸ் இஸ் நாட் கண்டினியூவஸ். பாருங்கள், அப்போ எஃப் இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த இடத்துல கிடையாது. ஃபார் இஃப் எஃப் இன்வர்ஸ் வேர் கண்டினியூஸ், ஓகேங்களா, தென் எஃப் வுட் பி எ ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் ஆர்டி ஆன்டு ஆர் பவர் 1. அந்த தியரம் 5.5K சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் படி சப்போஸ் எஃப் இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குன்னா எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எஃப் வுட் பி எ ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் ஆர்டி இன்ட்டு ஆர்டி ஆன்டு ஆர் பவர் 1. அதாவது எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் ஆர்டி இன்ட்டு ஆர் பவர் 1ன்றது எப்படி மாறிடும்னா ஹோமோமார்ஃபிசம்னு மாறிடணும், ஹோமியோமார்ஃபிசம்னு மாறணும். அந்த தியரம் 5.5Kல கான்செப்ட் ஐ திங்க் அவங்களே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இந்த பி கான்செப்ட் படி எஃப் ஆஃப் ஜி வுட் பி ஏ ஓப்பன் செட் இன் ஆர் வென்எவர் ஜி இஸ் ஓப்பன் செட் இன் ஆர்டி. ஓகேங்களா? ஜின்றது ஓப்பன் செட்டை வந்து இருக்கும்போது எஃப் ஆஃப் ஜின்றது வுட் பி ஓப்பனாக தான் இருக்க போகுது. சின்ஸ் எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜின்னு நம்ம டிஃபைன் பண்ணனால திஸ் வுட் பி இம்ப்ளை தட் ஜி இஸ் ஓப்பன் இன் ஆர்டி, தென் ஜி இஸ் ஓப்பன் இன் ஆராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் திஸ் கிளியர்லி ஃபால்ஸ். பார்த்தீங்களா? டிஃப்ரெண்ட் லிஃப் கேஸில் இங்கே ஒரு செட்டு ஓப்பன்னா அங்கே ஒரு செட்டு ஓப்பன், அதோட இமேஜ் வந்து ஓப்பனாக இருக்கணுன்றது டிஃப்ரெண்ட் லிஃப் கேஸு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எஃப் ஆஃப் ஜி வுட் பி ஓப்பன் செட் இன் ஆர்னா ஜின்றதுக்கு ஆப்வியஸாக என்ன இருக்க போகுது, ஓப்பனாக தான் இருக்க போகுது. ஆனால் ஜின்றது ஓப்பன் இன் ஆர்டினா ஜி வந்து ஆரில் ஓப்பனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த செட்டு ஓப்பனாக இருக்கலாம், இல்லை க்ளோஸடாக இருக்கலாம். ஓகேங்களா? அதை கன்ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது. பட் நாட் எவ்ரி சப்செட் ஆஃப் ஆர் இஸ் ஓப்பன், பட் நாட் எவ்ரி சப்செட் ஆஃப் ஆர் இஸ் ஓப்பன், ஓப்பன் கிடையாது அப்படின்றாங்க. தர்ஃபோர் இது ஹோமியோமார்ஃபிசம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஹோமியோமார்ஃபிசம் வரதுனால எஃப் இன்வர்ஸ் வந்து
கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ரைட், இது ஜஸ்ட்டு கண்டிஷன்ஸ். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இது எதுக்காக நம்ம இந்த தியரம் இப்போ எதுக்காக பார்த்தோம், இந்த தியரம் எதுக்காக பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் 1 to 1, அப்போ அதோட இன்வெர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அப்போ எப்போ கண்டினியூஸாக இருக்கும் பாருங்கள், எப்போ கண்டினியூஸாக இருக்குன்றதை பாருங்கள். However, if the domain of the one-to-one continuous function is compact, then f inverse will be continuous. அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட் படி f is a mapping from capital M1 into M2 இருக்கும்போது f is 1-to-1 கண்டினியூஸாக இருக்குது. அப்படி இருக்கும்போது f inverse is கண்டினியூஸான்னு கேட்டோம், நம்ம இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். சரி, எப்போ கண்டினியூஸாக இருக்கும், எப்போ இருக்கும்னா இந்த கேபிட்டல் M1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த M1 காம்பேக்டாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக f இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். சொன்னது புரிஞ்சுங்களா? அப்போ f is a mapping from M1 to M2 இருக்கும்போது f 1-to-1 கண்டினியூஸ், M1ன்ற அந்த டொமைன் இருக்குது பார்த்தீங்களா, டொமைன் ஆஃப் f அது காம்பேக்ட்னா f இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். கீழே தீரம் பாருங்கள் 6.7b. if f is a 1-to-1 continuous function from the compact metric space M1 onto a metric space M2, then f inverse is continuous and hence f is a homeomorphism of M1 onto M2. ஆட்டோமேட்டிக் சொன்னது தான். அதாவது f is a mapping from M1 into M2 இருக்கும்போது இதில் உள்ள M1ன்றது என்னது, காம்பேக்டு. அப்புறம் f is 1-to-1 வேறு என்ன கொடுத்துருக்காங்க, onto வேறு கொடுத்துருக்காங்க, அண்டு கண்டினியூஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் f இன்வர்ஸ் என்னவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் அந்த 5.5k படி ஹோமியோமார்ஃபிசமாக வேறு இருக்கும். சொன்னது புரிஞ்சுங்களா? இப்போ இன்வர்ஸ் கண்டினியூஸ் சொல்கிறதுக்கு ஆன்டு தேவையில்லை, ஆனால் ஹோமியோமார்ஃபிசம் சொல்கிறதுக்கு ஆன்டு தேவைப்படும். அதனால தான் இங்கே ஆன்டுன்ற ஒரு வேர்டை கொண்டு வந்திருப்பாங்க. மற்றபடி எஃப் இன்வர்ஸ் கண்டினியூஸ் சொல்கிறதுக்கு எம்ன்றது காம்பேக்டாகவும் எஃப்ன்றது 1-to-1 கண்டினியூஸாகவும் இருந்தாலே போதும், எஃப் இன்வர்ஸ் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஆன்டு கேஸ் எக்ஸிஸ்ட் ஆனால் தான் ஹோமியோமார்ஃபிசம் வரும். அதனால் ஆன்டுன்றது ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின்ஸில் பாருங்கள், இந்த ஆன்டுன்ற ஒரு வேர்டு இருக்குங்களா, அது எதுக்குன்னா எஃப்ன்றது ஹோமியோமார்ஃபிசம் சொல்கிறதுக்கு ஆன்டு தேவைப்படும். அதனால தான் எஃப் இஸ் ஹோமியோமார்ஃபிசம் ஃப்ரம் M1 onto M2ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே ரைட், அதை ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தீரம் 5.5k உள்ள கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ண போதும், அதுதான் செய்ய போகிறாங்க. பாருங்கள், 5.5j படி, அதாவது இந்த இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோசர் செட் இஸ் க்ளோசர் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் கொண்டு வர போகிறாங்க. பாருங்கள், டு ஷோ தட் எஃப் இன்வர்ஸ் இஸ் கண்டினியூஸ். ஓகேங்களா? அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் M1 into கேபிட்டல் M2. இப்போ எஃப் இன்வர்ஸ் என்ன இருக்கும், இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் M2 into M1 வரும். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். பாருங்கள், எஃப் இன்வர்ஸ் இஸ் மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் M2 onto கேபிட்டல் M1. இப்போ எஃப் இன்வர்ஸை கண்டினியூஸ்னு சொல்கிறதுக்கு M1ல் கேபிட்டல் M1ல் எஃப்னு ஒரு சப்செட் எடுங்க. ஓகேங்களா? என்ன மாதிரியான சப்செட்டு, க்ளோஸ்டு சப்செட் எடுத்திங்கன்னா அதோட இன்வர்ஸ் இமேஜ், அதாவது இன்வர்ஸ் இமேஜ்ன்றது என்னது, இதோட எஃப் இன்வர்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் கேபிட்டல் F. ஓகே, that is nothing but I think பாருங்கள், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இதுதான் அது. ஓகேங்களா? அதாவது எஃப் இன்வர்ஸ் இஸ் மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் M2 into M1 இருக்கும்போது எஃப் சப்செட் ஆஃப் M1, இந்த எஃப்ன்றது க்ளோஸ்டு இன் கேபிட்டல் M1 இருந்துச்சுன்னா இதோட இந்த எஃப் இன்வர்ஸோட இன்வர்ஸ், அதுதான் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு நத்திங் பட் எஃப் ஆஃப் எஃப். இந்த எஃப் ஆஃப் என்னவாக இருக்கணும்னா க்ளோஸ்டு இன் கேபிட்டல் M2 இருக்கணும். சொன்ன புரிஞ்சுங்களா? இப்போ எஃப் இன்வர்ஸாக கண்டினியூஷன் ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கேபிட்டல் M1ல் ஒரு எஃப்னு ஒரு க்ளோஸர் செட் எடுங்க. இப்போ எஃப் இன்வர்ஸோட இன்வர்ஸ் இமேஜ், தட் இஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஃப். இது வந்து க்ளோஸ்டு இன் கேபிட்டல் M2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது எஃப்னு ஒரு க்ளோஸர் M1ல் எடுங்க, எஃப் ஆஃப் எஃப்
இஸ் க்ளோஸ்டு இன் M2ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, இதை ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும். எஃப் இன்வர்ஸை கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். பாருங்கள், to show that f inverse is continuous, we must show that f is any closed subset of M1. அப்போ M1ல கேபிட்டல் Fன்னு ஒரு closed செட்டை எடுங்க. Then the inverse image of f under f inverse is closed in capital M2. என்ன சொல்கிறாங்கன்னா f of capital F subset of M2. இதை என்னன்னு சொல்லணும், closedன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகே, but the inverse image of f under f inverse is freely, அவங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்னது தான். inverse image of f under f inverse is nothing but f of capital F. இந்த f of capital F தான் என்னன்னு சொல்ல போகிறோம், நம்ம க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. thus we need so that if f is closed in capital M1 இருக்கும்போது f of f is closed in capital M2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஆல்ரெடி சொன்னது தான், f of f closed in M2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே, but if f is closed in M1, then by 6.5c f itself is compact. என்ன சொல்கிறாங்கன்னா 6.5c ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா M1ன்றதுக்கு என்னவா இருக்குது, காம்பேக்ட். எஃப்ன்றது என்னது, க்ளோஸ்டு. ஓகேங்களா, எஃப்ன்றது M1ஓட சப்செட்டு. இப்போ க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் எ காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் என்னவா இருக்கும், காம்பேக்ட்டு. அதை தான் தியரம் 6.5cயில் சொல்லியிருக்கோம். therefore f is காம்பேக்டாக மாறிடும். எஃப் எப்படி காம்பேக்டாக மாறிச்சு தெரியுங்களா, எஃப்ன்றது க்ளோஸ்டு. எதோட க்ளோஸ்டு, M1ஓட க்ளோஸ்டு சப்செட்டு. M1ன்றது என்னது, காம்பேக்ட்டு. அப்போ க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் எ காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட்ன்றது தான் செக்ஷன் 6.5cயில் சொல்லியிருப்போம். அதாவது மேபி தியரமாக இருக்கலாம். ஓகேங்களா, அதில் போய் பாருங்கள். closed subset of a compact matrix space is compact, therefore capital F is compact. ஓகே, அப்போ எஃப்ன்றது itself a காம்பேக்டாக வந்துருச்சு. இப்போ தியரம் 6.6a ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ எஃப்ன்றது காம்பேக்ட்டு. எஃப் இஸ் a mapping from capital M1 into M2. இந்த கேபிட்டல் M1க்குள்ளே எஃப்னு ஒரு செட் இருக்குது. அந்த செட் என்ன மாதிரி செட்டாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. எஃப் வேறு கண்டினியூஸ், எஃப் இஸ் கண்டினியூஸ். அப்போ கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் எ காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் என்னவாக இருக்கும், காம்பேக்ட்டு. அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் கேபிட்டல் எஃப் இஸ் என்னவா மாறிடும், காம்பேக்டாக மாறிடும். அப்போ இங்கே பாருங்கள், பை செக்ஷன் 6.6a அதை தான் சொல்லியிருப்போம். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எஃப் இஸ் காம்பேக்ட்டு. ஓகே, அகைன் பை தியரம் 6.5d பாருங்கள். 6.5dயில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, காம்பேக்ட் சப்செட் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ், அதாவது எஃப் ஆஃப் எஃப்ன்றது காம்பேக்ட்டு விச் இஸ் எ சப்செட் ஆஃப் M2. M2ன்றது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸு. அப்படி இருக்கும்போது காம்பேக்ட் சப்செட் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டு. இதுதான் செக்ஷன் 6.5dயில் சொல்லியிருப்பாங்க. அப்போ எஃப் ஆஃப் எஃப் இஸ் க்ளோஸ்டுன்னு வந்துடும். அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் எஃப் இன்வர்ஸ் இஸ் கண்டினியூவஸ். ஓகேங்களா, எஃப் இன்வர்ஸ் இஸ் கண்டினியூஸாக வந்துருச்சு. இப்போ என்னென்னா எஃப் 1:1 onto எஃப் கண்டினியூவஸ். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், எஃப் இன்வர்ஸ் கண்டினியூவஸ். அப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா செக்ஷன் 5.5k படி எஃப்ன்றது ஹோமியோமார்ஃபிசம். ஓகேங்களா, அதையும் சேர்த்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அது ஒரு லைனாக சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். let us show that square root of x is continuous function of x. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்றதை கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லணும். ஒரு ஃபங்க்ஷனை கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்கிறதா இருந்தால், அதாவது இப்போ உதாரணத்துக்கு எஃப் இன்வர்ஸ் மேப்பிங் ஃப்ரம் M2 into M1, இந்த ஃபங்க்ஷனை கண்டினியூஸ்னு சொல்கிறதா இருந்தால் இதுக்கு என்னென்ன இருக்கணும், இதுக்கு கரஸ்பாண்டிங்கான இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எஃப்ன்றது, அதாவது எஃப்ன்றது எஃப் இன்வர்ஸோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், எஃப் இன்வர்ஸ்ன்றது எஃபோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அப்போ எஃப் இன்வர்ஸை நீங்கள் கண்டினியூஸ்னு சொல்கிறதா இருந்தால் அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எஃப்ன்றது என்னவாக இருக்கணும்னா மேப்பிங் ஃப்ரம் M1 into M2 இருக்கணும். இங்கே உள்ள எஃப்ன்ற ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கணும், எஃப் இஸ் 1:1 கண்டினியூஸாக இருக்கணும். அதில் வரக்கூடிய M1 காம்பேக்டாக வேறு இருக்கணும். ஓகேங்களா, அப்போ இவ்வளோ கண்டிஷன்ஸு எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா எஃப் இன்வர்ஸாக கண்டினியூஸ்னு சொல்லலாம். நாம் அதை தான் இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்றது தான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக எடுக்க போகிறாங்க. அப்போ இது கரஸ்பாண்டிங் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு g is defined by g of x is equal to
ரூட் எக்ஸ். ஏன்னா ரூட் எக்ஸ் இஸ் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸுக்கு அந்த ரூட் ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா அதுதான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்போ ஜியை தான் நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா ஜி இஸ் கண்டினியூஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஜி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட இன்டர்வல் வந்து 0 to இன்ஃபினிட்டி. ஏன்னா நெகட்டிவ் நம்பருக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ரியல் நம்பர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ 0 லெஸ் = எக்ஸ் லெஸ் = இன்ஃபினிட்டியாக இருக்கணும். எக்ஸோட வேல்யூஸ் இருக்கான்னு பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் whenever 0 less than or equal to எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டியாக இருக்கும் போது. இப்போ ஜி என்னன்னு சொல்லணும்? கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0, இன்ஃபினிட்டின்னு சொல்லணும். இப்போ ஃபார் எனி n belongs to integer I the function f defined by, இப்போ fன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஜின்றது தான் எஃப் இன்வர்ஸாக வரப்போகுது. ஜின்றது எஃப் இன்வர்ஸ். அந்த எஃப் இன்வர்ஸ் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? கண்டினியூஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ இது கரஸ்பாண்டிங்காக எஃப் இன்வர்ஸாக நான் டிஃபைன் பண்ணுறேன். ஜின்றது இப்போ இந்த இடத்துல ஜின்றது எப்படி மாறிடும்னா எஃப் இன்வர்ஸ்னு மாறிடும். இந்த எஃப் இன்வர்ஸை தான் நம்ம கண்டினியூஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ எஃப் வேணும்ல, அந்த எஃப்பை தான் டிஃபைன் பண்ண போகிறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் 0 less than or equal to எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என்ன இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருது. எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் என்னவாக இருக்குன்னா க்ளோஸ்டு இன்டர்வல் 0, இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ க்ளோஸ்டு இன்டர்வல் 0, போட்டாலே போகும். சொன்னது புரிஞ்சுங்களா? பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன் இப்போ எஃப்பை டிஃபைன் பண்ணியாச்சா? க்ளோஸ் இன்டர்வல் 0, இன்ட்டு 0, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்றப்ப எஃப் இஸ் கிளியர்லி என்னவாக இருக்குது? 1 to 1. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து கண்டினியூஸ் அந்த டொமைனில். 0, இது க்ளோஸ்டு செட்டு. இது பவுண்டடாக n belongs to integers I. கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? அந்த இன்டர்வல் வந்து க்ளோஸ் இன்டர்வல் கண்டிப்பாக லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்றப்ப கேபிட்டல் என்ன தான். அப்போ இது வந்து என்னவாக இருக்க போகுது? பவுண்டடு தான். அப்போ இது பவுண்டடுன்றப்ப க்ளோஸ்டு வேறு இருக்குது. அப்போ ஹனிபரல் தியரம்படி 0, காம்பேக்ட். பாருங்கள் இப்போ எஃப்ன்றது 1 to 1 கண்டினியூஸு. அதோட டொமைன் வந்து காம்பேக்ட்டு. அப்போ இதோட இன்வர்ஸு எஃப் இன்வர்ஸ் என்னவாக இருக்கும்? கண்டினியூஸாக இருக்கும். அதை தான் நம்ம ப்ரீவியஸ் தியரத்தில் பார்த்தோம். therefore இந்த ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் எஃப் இன்வர்ஸ் இஸ் கண்டினியூவஸ். ஓகேங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. என்ன வந்துடும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் என்னவாக இருக்கும்? எக்ஸு. அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும்? ரூட் எக்ஸு. இப்போ எஃப் இன்வர்ஸுக்கு பதில் ஜி போடுங்க. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்ன்னு வந்துருச்சுங்களா? ஓகேங்களா? இதில் என்னென்னா எஃப்ன்ற மேப்பிங் ஃப்ரம் 0 to n 0, அப்போ ஜின்றது என்னவாக இருக்குன்னா எஃப் இன்வர்ஸோட ஓவரால் ஃபங்க்ஷன். தட் மீனிங்ஸ் எஃப் இன்வர்ஸ்ன்றது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபங்க்ஷன். ஏன்னா டொமைன் அப்படியானது டொமைனாக இருக்கும். therefore எஃப் இன்வர்ஸ்ன்றது ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபங்க்ஷன் அட் வெல் அஸ் சேம் டெஃபினிஷன்ஸ் தான் அந்த ஜிக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறதுனால எஃப் இன்வர்ஸே கண்டினியூஸு. அப்போ அதோட எக்ஸ்டென்ஷன் ஃபார்மேட்டு ஜி மேபி கண்டினியூஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ எஃப் இன்வர்ஸாக கண்டினியூஸாக ப்ரூவ் பண்ணிட்டோம். அதோட எஃப் இன்வர்ஸுக்கு பதில் ஜின்னு போட்டிங்கன்னா அது என்ன இருக்குது? நத்திங் பட் கண்டினியூஸ் தான். அப்போ ஜி மஸ்ட் பி கண்டினியூஸ் ஆன் 0, தான் இருக்கும்.